மனிதனுக்கு அசாத்தியமாகத் தோன்றுவது தேவனுக்கு ஒருபோதும் அசாத்தியமல்ல. சாராளின் நகைப்பு சந்தேகமாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் தோல்வியடையவில்லை. எவ்வாறாயினும் தேவனுடைய வாக்குத்தத்தம் தவறாமல் நிறைவேறியது. குறித்த காலத்தில் ஈசாக்கு பிறந்தார். அந்த குழந்தைக்கு பெயரைச் சூட்டியது தேவனே. நகைப்பு என்ற பொருள்படும் ஈசாக்கு. சந்தேகத்தின் நகைப்பு பின்னர் மகிழ்ச்சியின் நகைப்பாக மாறியதை நினைவூட்டும்படியாக ஈசாக்கு வளர்ந்தபோது ஒருநாள் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தார். உன் பிரியமான குமாரனை எனக்கு பலியாக கொடு என்று அவரை ஆணையிட்டார். இது ஆபிரகாமுக்கு மிகவும் வேதனையான கட்டளை. இருந்தாலும் தேவன் மீண்டும் உயிரோடு தந்து விடுவார் என்ற விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்தார். 3 நாள் பயணம் செய்து மோரியா மலைக்கு அவர்கள் சென்றனர். ஆபிரகாம் பலிபீடம் அமைத்தார். ஈசாக்கும் கீழ்ப்படிந்து தன்னை தந்தையிடம் ஒப்படைத்தார். ஆபிரகாம் பலி கொடுக்க போகும் அந்த நொடியில் தேவனுடைய தூதன், ஆபிரகாமே, உன் குமாரனை தடுக்க நீ தேவனை உண்மையிலேயே நேசிப்பவன் என்பதை நான் கண்டேன் என்று சொன்னான். ஆபிரகாம் சுற்றி பார்த்தார். புதருக்குள் ஒரு ஆட்டுக்கடா சிக்கியிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஈசாக்குக்கு பதிலாக பலி வழங்கினார். தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கண்டு மிகுந்த ஆசீர்வாதத்தை வழங்கினார். அவர் ஆபிரகாமின் சந்ததியால் உலகமெங்கும் ஆசீர்வாதம் வரும் என்று மீண்டும் வாக்குறுதி கொடுத்தார். ஆபிரகாம் உண்மையாகவே தேவனுடைய நண்பராக அறியப்பட்டார். அவர் கீழ்ப்படிதல் நிறைந்த விசுவாசத்தின் மூலம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறத் தொடங்கின. அவரின் கதையால் இன்றும் நாம் கற்றுக்கொள்வது, தேவன் வாக்களித்ததை காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவார். விசுவாசத்தில் நிலைக்கிறோம் என்றால் தேவனுடைய நண்பர்களாக இருப்போம் என்பதே. இந்த கதையைப் போல இன்னும் பல அருமையான தேவனுடைய வாக்குத்தத்த கதைகளை அடுத்ததாக காண ட்ரூ பாத் டிவி சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.